வணக்கம். கடந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு பலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குது, இதை மாதிரியே எங்களுக்கு பதவிகளை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம தொடர்ச்சியாக அதை மாதிரியான பதவிகளும் கொடுப்போம் அப்படிங்கிறத இப்போ முடிவு பண்ணி அதை கொடுக்குறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்தவரையும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த ராசி அம்சத்தை வச்சு பலனை சொல்கிறது 100% சரியாக சொல்லிவிடுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 சார்ட்டு 20 சார்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு அதை வச்சு சொல்கிற பலனே பார்த்தீங்க அப்படின்னா தவறாக முடிஞ்சிடுது. அதாவது அது ஜோதிடத்தோட மேன்மையான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதில் பலனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தவறாக பலனை சொல்கிறது நிறைய இடத்துல நடக்குது. இது நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை உங்கள்கிட்ட நான் சொல்லலை. அடிப்படையான ஒரு விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு நாம் பலனையும் சரியாக சொல்லிடலாம். இதை வச்சு நம்ம முன்னேற்றத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடத்தோட அடிப்படை தன்மையான விஷயங்களை மட்டுமே நம்ம பார்த்து அது மூலம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத தான் இதை சொல்கிறதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த பணம், அது தனம், அந்த தனம் வரக்கூடிய இடத்த நம்ம ஜோதிடத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க. இன்றைய நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் பணம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த உலகம் இயங்குது அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. ஜோதிடத்தில் மற்ற வீடுகள் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட உங்களுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கா, அது இருந்தால் நீங்கள் பொழைச்சிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஜோதிடத்தோட நிலைமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதுக்கு தானே ஆசைப்படுறாங்க, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறாங்க. அதனால் என்ன அப்படின்னா அந்த 2ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு இடமா மாறிக்கிட்டு வருது. இன்றைய அடிப்படை தேவைக்கே பார்த்திங்க அப்படிங்கும்போது நிறைய பணம் அப்படிங்கிறது தேவை தான். இன்றைக்கி ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னாலே ஒரு மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு தினசரி கூட ஒரு நார்மலாக 500லேருந்து 1000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அது அடிப்படை தேவை. உணவு உண்றதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்குமே 500லேருந்து 1000 ரூபாய் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் மேலே போணுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ கண்டிப்பாக என்ன அப்படின்னா இந்த 2ஆம் வீட்டோட வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மிக முக்கியமாக மாறிவிட்டு வருது. அதுதான் செயல்படுது. இன்றைக்கி எல்லாருடைய ஆசைகளே சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஆம் இடம் தான். உங்களுடைய என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் செயல்படுமா, இல்லை இந்த ஆசையை தூண்டுறது எல்லாத்துக்குமே இந்த 2ஆம் இடம் தான் காரணமாக இருக்குது. ஒரு ஆசையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வேணும். அப்போ அந்த பணத்தை தரக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த இடம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பணவரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தோட அதிபதி, இல்லை அந்த 2ஆம் இடத்தை வீட்டில் அமரக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை தீர்மானிக்குது. உங்களுக்கு தொடர்ச்சியாக பணம் வரும், இல்லை பணமே சுத்தமாக வராது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் சொல்லக்கூடிய இடமா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சும்மா இருந்தாலும் சரி, ஏதாவது விதத்தில் அவருக்கு பணம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடுன்னு சாப்பிட்றோன்னா கூட இந்த 2ஆம் இடத்தோட உதவி தேவைப்படுது. அப்போ பணம் அங்கேருந்து தான் வரப்போகுது. அப்போ அந்த 2ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதனால தான் அந்த 2ஆம் இடத்தை தன வீடு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த 2ஆம் வீட்டோட அதிபதியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க. அவர் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பணம் தொடர்ச்சியாக வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல அமரக்கூடிய கிரகங்களோட நிலை, அது எப்படிப்பட்ட கிரகங்கள், ஒரு நல்ல கிரகமா, சுப கிரகங்களா, தீய கிரகங்களா, அதே மாதிரி அந்த 2ஆம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பார்வைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு அது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வச்சு நம்ம பலன் சொல்லலை, நம்ம வந்து எப்படி பணத்தை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இன்னும் இந்த சின்ன அடிப்படை எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். இது ஒவ்வொரு ராசி அப்படிங்கிறத விட ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு நான் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஜாதகத்தை வச்சு அதை வந்து நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ வந்து பணம் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்குறத விட, இப்போ ஒருத்தருக்கு வந்து அபரிதமான பணம் வருது அப்படின்னா அந்த வீட்டோட தசா நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த தசா நடக்கும்போது நிறையா பணம் வந்து அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு தசாவே நடக்கலை, ஆனால் அவரும் வந்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கார் அப்படிங்கும்போது அந்த வீட்டோட பங்களிப்பும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் எல்லா வீடுகளும் எல்லா கிரகங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு கிரகம் தான் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. எல்லா கிரகங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கிரகம் அதிகமாக பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த தசா புத்திகள் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2ஆம் வீட்டோட கிரகங்கள் வந்து ஏதாவது விதத்தில் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு பெரிய தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து வந்துடுது. அதை தட்டுப்பாடை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் அதை நம்ம எப்படி பண்ணணும்னா செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது நமக்கு பணம் வருவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் இருக்கலாம். 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய கிரகங்கள் இல்லை 2ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்ட கிரகங்களை அதை வச்சே நீங்கள் வந்து இதை வந்து முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வந்து சூரியனை வந்து பார்ப்போம். இப்போ அந்த சூரியன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது, இல்லை தொடர்பு படுது, இல்லை ஏதாவது விதத்தில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வைங்களா. அதாவது இப்போ கடகலக்கணம்னா 2ஆம் இடம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீடாக வந்து வரும். அப்போ சூரியனோட வீடாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மேச லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பக்கத்தில் 2ஆம் வீட்டில் ரிஷபத்தில் வந்து சூரியன் அமர்றாரு அப்படின்னா இப்போ இந்த சூரியனை இயக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் காரணத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை வரும். இதை தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விட நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இதை நான் வந்து அனுபவபூர்வமாக நம்மளோட வாடிக்கையாளர்கிட்டையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து அதுலேருந்து கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் வந்து இதை சொல்கிறோம். இப்போ சூரியன் வீடு அப்படின்னு வைங்களேன். சூரியன் வீட்டை வந்து 2ஆவது வீட்டு, அதாவது சூரியன் வந்து காரகத்துவம் வகிக்குது 2ஆவது வீட்டில் சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல சூரியன் அப்படின்னாலே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ அந்த அரசாங்கத்தில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட நீங்கள் தொடர்பு படுத்துங்க. அப்போ அவங்களோட தொடர்பு படுத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மாதிரி இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் பேச்சு கொடுத்தா கூட அந்த வீடு வந்து இயங்கும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தோட சொத்துக்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அரசாங்கத்தோட சொத்துக்கள் இருக்கிற இடத்த நீங்கள் போய் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். அரசாங்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே உங்களுடைய ஈடுபாடை கொண்டு காட்டும் போது உங்களுக்கு பணவரவு இருக்கும். அதன் பிறகு சூரியன் காட்டக்கூடிய இடம் அப்படின்னா தந்தையாரை காட்டக்கூடிய இடம். தந்தை வெளியார்களில் உள்ள நபர்கள், சித்தப்பாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அப்பாவோட தாத்தாவாக இருக்கலாம், இல்லை யாரோ அவர்களுடைய வழியில் உள்ளவங்க தந்தை வழி உள்ள சொத்துக்களையோ எதையோ நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறது தாங்க. அப்படி தொடர்பு ஏற்படுத்தும் போது உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். அதை போய் நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸரோட போய் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த நாள்லே பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கணும். இதனால் நம்ம அந்த இடத்த தினசரி தொடணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு ஒரு நாள், இல்லை ரொம்ப வந்து உங்களுக்கு பணம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடுச்சு, நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கும்போது உடனே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க இல்லை தந்தவெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் போட்டு அவங்களுடைய நலனை விசாரித்தா கூட உங்களுக்கு பணம் வரும். இது அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கலாம்.
இன்னும் சூரியன் காட்டக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எல்லாத்துலேயுமே நீங்கள் தொடர்பை வந்து ஏற்படுத்திக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பணவரவு வந்து நன்றாக வந்து இருக்கும். அதன் பிறகு சந்திரன் 2ஆம் வீட்டோட சந்திரன் தொடர்பு படுத்துது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தாயாரை காட்டக்கூடியது. எல்லார் வீட்லேயும் அம்மா இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வளர்பிறையில் வந்து சந்திரன் இருந்தார் அப்படின்னா வளர்பிறை சந்திரனை மாடியில் போயிட்டு நீங்கள் நின்று பார்க்குறதோ இல்லை வெளியில் நின்று உங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் படுறதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பணவரவை வந்து ஏற்படுத்தும். இல்லைன்னா நீர்நிலைகளை காட்டக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய தொடர்பை வந்து நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பச்சரிசியை வந்து உணவாக சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பணவரவு வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை காட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2ஆம் இடம் தான். அப்போ அந்த 2ஆம் இடத்தை வந்து நம்ம சாப்பிடும் உணவில் வந்து பச்சரிசியை, இப்போ சந்திரன் 2ல் இருக்குது, 2ல் சம்மந்தப்பட்டிருக்கிறவர்கள் வந்து பச்சரிசி உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அதன் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும். நல்ல வெண்மையான துணியை நீங்கள் உடுத்தினா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் சந்திரன் காட்டக்கூடிய எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதிலோட தொடர்பை வந்து ஏற்படுத்தும். அப்படி தொடர்பை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும். இப்போ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று உயரமாக இருக்கக்கூடிய நபர்கள், நல்லா ஹைட்டாக இருக்கிறவர், நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிலிட்ரியில் இருக்கிறவர், போலீஸாக இருக்கிறவர், இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்காங்க, நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட காட்டக்கூடிய ஒரு காரத்துவங்கள் உள்ள ஆட்கள். அதில் வீரர், போர் வீரர்னு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நபர்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து உறவு வச்சுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு தொழில் நடக்குதோ அந்த இடத்தெல்லாம் காட்டக்கூடிய இடம், செங்கல் காலவாய்கள், நல்லா வந்து சிகப்பான துணிகள், பவளத்தை காட்டக்கூடியது, இதை மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்தும் போது அந்த பணவரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பை வந்து ஏற்படுத்திட்டாரு அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த செவ்வாயோட காரத்துவங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு பணவரவை கொண்டாந்து கொடுத்துரும். அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதன் கிரகம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கல்வியில் இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க, மாமன், இவங்கள்லாம் வந்து புதனோட காரத்துவங்கள்லாம் வர்றாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். ஒரு நட்பாக இருக்கலாம், இல்லை சும்மா ஜஸ்ட் ஹாயகோட இருக்கலாம். அவங்களோட நீங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க மூலம் உங்களுக்கு பணவரவு வர்றது, அதாவது அவங்களோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தினால இந்த 2ஆம் இடம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும், பணவரவை கொண்டாந்து வந்து கொடுக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அதை வந்து பயன்படுத்திடலாம். பச்சை நிறமான விஷயங்கள், மரகதம், இதெல்லாம் பெருமாள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட காரத்துவங்களில் வர்றாங்க. அவங்களுடைய இதில் வந்து நீங்கள் தொடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பணவரவு வந்து வரும். இல்லைன்னா ஞாயிறு செடி அதை வந்து பார்க்குறது. அதே மாதிரி பச்சை துணியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி கர்ச்சீப்பாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுங்க. அப்படி பயன்படுத்தும் போது இவங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பணவரவுகள் வந்து இருக்கும். இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு துண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது அந்த கலர் சம்மந்தப்பட்டதில் கயிறாக கட்டி வச்சுருப்பாங்க. ஏதாவது நல்லா நம்ம கவனிக்கும் போது அந்த கிரகத்தோட தன்மையில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக வந்து இருக்கும். அந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து
பல ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க, பல ஆன்மீக பெரியவர்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதை நீங்கள் அவங்க பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் போது நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து ஒரு தடை இல்லாமல் வரும். நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை போய் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம பண வரவை வந்து ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அனுபவத்தில் செய்ய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே வந்து உருவாகும். குரு கிரகம் 2ஆம் வீட்டோட குரு கிரகம் சம்மந்தப்படுது அப்படின்னாலே நீங்கள் தினமும் வாய் வழியாக ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துரும். அது எந்த மந்திரம்னாலும் இருக்கலாங்க. மந்திரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் அவரை தான் இருப்பார். ஒரு நல்ல வழியில் உள்ள மந்திரங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் காரணமாக இருப்பார். அந்த மந்திரங்களை சொன்னாலே போதும். இல்லை உங்கள் தெருவில் வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிராமணர் இருக்கார், ஐயராக இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் பேசினாலே போதும், பண வரவு அப்படிங்கிறது வந்து வந்துடும். இல்லை உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்கள்ல, குருன்னு காட்டுறது வாரிசையும் காட்டும், அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தினாலே போதும். அதெல்லாம் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக புத்தகங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு படிக்கிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாட்டம் காட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா நிறைய பணத்தை வந்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்கு பணம் வரும்போது அந்த பணத்தை நல்லா வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் அதை கண்டு வச்சு அதை கொஞ்சம் ஒரு நேரம் நீங்கள் தொட்டு கும்பிட்டாலே போதும், உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா பெரிய லெவலில் பணத்தை வந்து வைக்கிறது அப்படிங்கிறது குருவை காட்டக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த குரு வந்து உங்கள்கிட்ட இருக்கும்போது அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்சிப்போ துண்டலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க. அப்படி வச்சுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு கிரகத்தினால உங்களுக்கு பண வரவை உடனே ஏற்படுத்த முடியும். நீங்கள் இப்போ சுத்தர பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நம்ம சொன்ன இந்த குருவோட காரகத்துவங்கள்லாம் நீங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வந்து ஏற்பட்டுரும். ஒரு பெரிய லெவலில் இல்லைன்னா கூட ஒரு அவசர தேவைக்கு தேவைப்படுது அப்படின்னாலே அங்கேருந்து பணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த குருவை இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா பெண்கள், உங்கள் வீட்டில் இருந்த பெண்களாக இருந்தாலும் அது வந்து இள வயசில் உள்ள பெண்கள், நீங்கள் அவங்க பெண்களாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் இடத்த, அதாவது உங்களோட நீங்கள் போகிற இடத்துல கிராஸ் பண்ணி போகிறவங்களையே நீங்கள் வந்து பார்த்தா கூட அதுவே வந்து நல்லா வேலை செய்யும். இல்லைனா பெண்கள் எங்கே அதிகம் கூடுறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனாலே போதும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமாவை போய் பார்த்தாலே போதும். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட காரத்துவம். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய மால்லாம் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு உங்களுக்கு பணமே இல்லை, உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் வீடாக வந்து இருக்கார், 2ஆம் வீட்டோட சம்மந்தப்படுறாரு. ஒரு நகரத்தில் எங்கே இருக்கிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு மால் இருக்குது, ஜஸ்ட்டு எதுவுமே வாங்க வேண்டாம், எதுவும் படமும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு வெளில வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து தேடி வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த வேலையை வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஜாதகம் வந்து மாற போகிறதில்ல. இன்றைக்கி வந்து லக்கணம் வந்துட்டு அப்படின்னா 2ஆம் வீடு அதை தான் இருக்க போகுது. அப்போ வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சூட்சமமாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். இதை வந்து எல்லார்ட்டையுமே சொல்லணும் அப்படின்லாம் நீங்கள் தேவையில்லைங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னாலே போதும். இன்னும் அதிகம் தொடர்பு ஒரு படத்தை பார்த்துருங்க. ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி போய் ஒரு படத்தை பாருங்கள். ஏன்னா திரைப்படங்கள் அதை தான் காட்ட போகுது, அந்த சுக்கிரனோட காரத்துவம் தான் காட்ட போகுது. எங்கெல்லாம் சொகுசாக இருக்கோ, அது ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை நான் நல்ல காசு இருக்குது நான் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வருவேன் அப்படின்னா ஃப்ளைட்டு கூட அது மாதிரி சொகுசான பயணங்கள் தானே. அந்த சொகுசான விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டக்கூடிய இடம் எதுன்னா அந்த சுக்கிரனுடைய காரத்துவங்களில் வந்துடும். அந்த இடத்த நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். ஜவுளி கடைகள், அழகு சாதன பொருட்கள், ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்னென்னா நல்ல பெரிய சலூனுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. பெரிய பெரிய சலூன், பிராண்டட் சலூன்லாம் இருக்குல்ல, வெளியில் முடி வெட்டாமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பெரிய சலூனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணவரவு அப்படிங்கிறது இருக்கும்.
ஒரு சிலர் பணமாகவே வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வைங்களேன், தொடர்ச்சியாக பணம் வருது அப்படின்னு வைங்களேன், அவன் வந்து அந்த தசை தான் நடக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா 2ஆம் வீட்டு தசை எத்தனை நாள் நடந்துட போகுது. பெரிய அதிகபட்ச 20 வருஷத்துக்கு மேலே தசா இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒருத்தன் வந்து 30 வருஷம் 40 வருஷம் தொடர்ச்சியாகவே பணக்காரனாக இருக்கிறான்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னா அவன் தெரியாமல் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையே அந்த இடத்த டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட விதி. ஸோ அதனால் அவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ இந்த சுக்கிரன் காட்டக்கூடிய இடங்கள் அப்படின்னு நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்திடுங்க. கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது சனி. இப்போ சனி 2ஆம் இடம். இப்போ சனின்னு வந்து பார்த்தாலே தீய கிரகன்ட்டு வந்துடுவீங்க. அந்த இடத்துல வந்து பணம் வரப்போகிறதில்ல, பிறகு மெதுவாக தான் பணம் வரும், பணமே கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜோதிட விதி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல சனி இருக்கும் போது அந்த இடம் வந்து மெதுவாக தான் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அது தவறு. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் அந்த 2ஆம் இடத்துல உள்ள சனி வந்து பெருசாக வந்து வேலை செய்யுது. நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறையா நபர்களோட ஜாதகங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம். அதனால் வந்து என்னென்னா சனி 2ஆம் இடத்துல இருக்குன்னு பணம் வராது அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கும் பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க, பெருசாக வந்து இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் வந்து நம்பலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல்லலாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல சனி இருக்குது. அவங்கள்ட்ட இல்லாத பணமாக பெரிய கருப்பு பணம்லாம் கொண்டாந்து வச்சிட்றாங்க. இல்லை அடுத்தவன் பணத்தை கொண்டாந்து வைக்கிறதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல உள்ள சனியோட வேலையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த டச் பண்ணுற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். சனி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வந்து முதல்ல வந்து இந்த காக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதையும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் வந்து காக்கைக்கு வந்து உணவு அளிக்கிறது கூட அதுவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி நல்லெண்ணெயை நீங்கள் வந்து ஏதாவது ஒருத்தர் கையிலனாலும் தொட்டு வச்சுக்கிடுங்க. இல்லை வாரம் வந்து சனிக்கிழமையில் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அது எல்லா ராசினாரும் செய்யலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தூய்மை பணியாளர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, இல்லை கொஞ்சம் வந்து வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருமே சனியோட கீழே தான் வருவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து தொடர்பு வந்து ஏற்படுத்தும் போது அது வந்து உங்களுக்கு வந்து பணவரவாக வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா உருவாகும். சில பேர் ஊனமற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை ஊனமற்றவரோட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து கிராம தேவதைகளை வந்து வணங்குறது. கிராமத்தில் வந்து காளியம்மன் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யும் போது இந்த சனியோட தன்மை வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்திடும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராகு. இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும் போது இதுவும் பணத்தை நல்லா தான் கொடுக்குது. நம்ம 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தீய கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வந்துடாது, பணம் வந்து சிக்கலில் மாட்டிடும், நம்மளுக்கு வந்து பணமே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பயந்துடாதீங்க. இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த 2ஆம் இடத்துல தீய கிரகங்கள் இருக்கிற ஆட்கள்லாம் ஊறுபட்ட பணத்தை சம்பாதிச்சிட்றாங்க. பணம் வந்து அவங்களுக்கு வந்து குமிய ஆரம்பிச்சிருது. அதனால் ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து குமிச்சு விட்ருவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கும் பணவரவு அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து இருக்கும். தொலைத்தொடர்பை காட்டக்கூடிய இடங்கள், நல்லா வந்து உக்கிரமான தெய்வங்களை வந்து காட்டக்கூடிய இடங்கள், புரியுதா? இன்றைக்கி செல்ஃபோனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ராகுவோட இதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதோட ஒன்றிணைஞ்ச விஷயத்தோடு நீங்கள் எப்போதுமே தொடர்பில் இருப்பீங்க. ஒன்றிணையாத தனியாக இருக்கிற இடத்த தான் நீங்கள் போய் தொடணும். அதான் ஒன்று சொல்லுவோம்னா அதிர்ஷ்டத்துக்கும் துரதிர்ஷ்டத்துக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிம்பாங்க. அதோடு போய் தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம்னா உங்களை விட்டு வெளியில் இருக்கிறதோட அதில் போய் நீங்கள் தொடர்பை வந்து ஏற்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு பணவரவை வந்து ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அருகிலே எங்கே தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கோ அங்கே போங்க. இல்லை செல்ஃபோன் கடை வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்காங்க, அந்த கடையை போய் சும்மா பார்த்துட்டு வாங்க. ஏதோ ஒன்று விசாரிக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்க.
அதுவே வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நல்லா உக்கிரமாக இருக்கிற தெய்வங்களாக பார்த்து வழிபாடுங்க. அதுலேயும் வந்து பிராமணர் பூசிக்காத அம்மனாக வந்து பார்க்கலாம். அந்த பூசாரி மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பூசிக்கிற வந்து நிறைய காளியம்மன்லாம் இருக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பாம்பு மோதிரத்தை வந்து போடுறாங்க அன்றைக்கெல்லாம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். இன்னும் நீங்கள் அதிகமாக போய் பார்க்கணும் அப்படின்னா, எங்கே உங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஜூவெல்லாம் இருந்ததுன்னா, அந்த பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாவை போய் ஒரு டச் பண்ணிட்டு வந்துட்டாலே, போய் பார்த்துட்டு வந்தாலே, டச் பண்ணனா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அது பாம்பை பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு பணம் வந்துடுங்க. இன்றைக்கி கிராமப்புறத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா பாம்புகள்லாம் நிறையா இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும். அது எல்லா ராசினருக்குமே பாம்பாக பார்த்தா பணம் வரும். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆவது வீட்டில் இருக்கிற ராகு இருக்கிற ஆட்களுக்கு வந்து பாம்பை வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வரும்போது அபரிதமான பணங்கள், நிறைய பணங்கள் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துரும். அதனால் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யுங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறவங்க. இந்த கேது இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் நல்ல விஷயங்கள் நிறையா செய்யுது. நல்ல ஞான மார்க்கத்தில் ஞானிகளாக இருக்கிறவரோட ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கலாம் பர்ஸில். இல்லைன்னா ஒரு பூஜை அறையிலே வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபடலாம். நல்ல ஜீவசமாதியாக ஆனவங்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நல்லா வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். அதுவும் வந்து பார்த்தலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா விதவையாக இருக்கிறவர்கள் அவங்களையும் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நடக்கும். நல்லா ஞானத்தை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலங்களாக பார்த்து நீங்கள் வழிபட்டாலும் அதுவும் நடக்கும். நல்ல தீர்த்த யாத்திரைகள், அதாவது யாத்திரைகள் வந்து போகிறது, அதெல்லாம் அந்த சாமியார்கள் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈடுபாடு பண்ணுறது. எங்கே சாமியாராக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா அங்கே வந்து 12 அதாவது 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால அந்த கேதுக்கு வந்து அவங்களுடைய காரத்துவங்களை நம்ம வந்து தொடர்பை ஏற்படுத்தும் போது பணவரவு அங்கேருந்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். இது தாங்க இந்த இடம், இந்த 2ஆம் இடத்துல மூலம் பணத்தை நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிகள். அதாவது நம்மளுக்கு பணமே வந்து வரல, அந்த தசா வந்து நடக்கலை, நம்மளுக்கு அந்த தசா நடக்கலை, அந்த பணமும் வந்து வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்துடும். ஒரு நாள்லேயும் வரும், ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பணவரவு அப்படிங்கிறது இதன் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா வந்து இருக்குது. அனுபவத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உலக ஆளக்கூடிய இடம். இன்றைக்கி பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய லெவலில் வந்து தேவைப்படுது. அதனால் இந்த இடத்த வந்து எப்போதுமே வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும். இப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே பணம் வந்து இல்லாமல் ஏதாவது விதத்தில் பணம் வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அனைவருமே வந்து கடைபிடிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் வந்து இந்த கிரகம் நான் சொன்னப்பட்ட எல்லா கிரகங்களோட இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது ஒரு கிரகம் சூரியன் சம்மந்தப்படுதுன்னா அந்த சூரியன் எந்த விதத்தில் சம்மந்தப்படுது அங்கே அமருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அந்த வீட்டிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வீட்டிலேருந்து அங்கே பார்வை கிடைக்கிது 2ஆம் வீட்டுக்கு. ஏன்னா பார்வை செலுத்தக்கூடிய இடங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு வேலை செய்யும். 8ல் இருந்து ஒரு பெரிய கிரகம் வந்து ஒரு சனி கிரகம் 8ல் இருக்குன்னு வைங்களேன், அது அங்கேருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு அப்படின்னா அதோட முழுமையான பவர் அங்கே கிடச்சிரும். அப்போ நீங்கள் சனிக்கும் சேர்த்து பண்ணணும், சனியோட விஷயங்களே நீங்கள் டச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். அதாவது அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டிற்கு எந்த கிரகத்தோட பார்வைகள் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அது மாதிரி என்ன நட்சத்திரத்தில் போகுது அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு 2ஆம் வீட்டில் கிரகங்களே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது 2ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் எல்லாம் கூட அந்த வீட்டுக்கு எந்த கிரகத்தோட பார்வை வருதுன்னு பாருங்கள். இல்லைனா அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிடுங்க.
அப்படி பார்த்துக்கிட்டு அந்த வீட்டோட அதிபதியை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய தொடர்புடைய அந்த காரத்துவங்களை நீங்கள் டச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வரும். இது லக்கணத்தை சம்பந்தப்பட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ராசியாக இருக்குது அப்படின்னு வைங்களேன், மேச ராசினர், ரிஷபராசி யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஏதாவது விதத்தில் தொடர்பு ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக பணம் வரும். ஏன்னா அது 2ஆம் இடம். இப்போ மகர ராசியாக இருக்காங்க, 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி தான், அதுவும் சனி இதுவும் சனி. அப்போ கும்பராசினர் உள்ள நபர்களை நீங்கள் சந்திக்கிறது, தொடர்பு கொள்வது, அவங்களோட பேசுகிறது, ஃபோனில் வந்து பேசுகிறது, இது வந்து வேலை செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். இப்படியும் நீங்கள் வந்து பணவரவை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதாவது ராசிப்படியும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சொன்னது லக்கணத்தைப்படி சுய ஜாதகத்தை பற்றி வச்சு நீங்கள் பணவரவை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பிறகு ராசிப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது உங்கள் ராசிக்கு 2வது ராசி யார் அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இதை நட்சத்திரத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ராசியை வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். உங்கள் ஒரு நட்பு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நட்பு வட்டங்கள்கிட்ட நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே ரொம்ப வந்து நீங்கள் துருவி கேட்கும் போது ஏன் அதை பற்றி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வந்து இருக்கும். அதனால் உங்கள் நட்சத்திரம் இப்போ திருவோண நட்சத்திரம்னா 2வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவிட்டமாக இருந்ததுன்னா அந்த அவிட்ட நட்சத்திரத்தோட தொடர்பை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவு வரும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சொல்கிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி எளிமையாக இருக்க விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அது நல்லா வந்து பணவரவு அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தும். ஒரு ராசியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ராசிக்கு அடுத்த ராசியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னமும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. 2ஆம் இடம் மட்டும் வேலை செஞ்சால் மட்டும் இல்லை, உங்களுடைய பூர்வ புண்ணியமும் நல்லா வேலை செய்யணும். உங்களோட பூர்வ புண்ணியமும் நல்லா வேலை செய்யணும், பாக்கியஸ்தானமும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பூர்வ புண்ணியம் நல்லா வேலை செஞ்சுனாலே பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இட ராசி யார் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு 5ஆம் இப்போ மேசம்னா சிம்மம் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ சிம்ம ராசிக்காரரோட நீங்கள் பேசுனீங்கன்னா மேசத்துக்கு வந்து பணம் வரும். புரியுதா? மகர ராசினருக்கு ரிஷபராசினராக இருந்தால் பணம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்திட்டீங்கன்னா, அதாவது பூர்வ புண்ணியம் அது அவங்களோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவு, அதாவது லக்கு மாதிரி வரும். இன்னும் பணவரவு படுறதுக்கு ஜாதகத்தில் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம்தான். அந்த வீட்டுக்கு வச்சு தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதன் மூலம் பணம் வரும். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஜாதகத்தில் நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம தொடும் போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இன்னும் மேம்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எல்லா விஷயங்களையும் வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. 2ஆம் இடம் அந்தளவுக்கு வந்து வேலை செய்யும். பலருடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிச்சு அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பணவரவை வந்து மேம்படுத்தி கொள்ளுவோம். நன்றிங்க.